Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் செகண்ட் யூனிட் ஃபேஸ் ரூல். இதில் பார்த்தீங்கன்னா என்ன வாட் இஸ் ஃபேஸ், காம்போனன்ட், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஃபேஸ் ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரூல் வந்து இம்பார்ட்டன்ட் ஜென்ரலைசேஷன் விச் எனேபிள்ஸ் அஸ் டு ப்ரெடிக்ட் த பிஹேவியர் ஆஃப் ஹெட்ரோஜீனியஸ் சிஸ்டமை பற்றி நம்ம பார்க்குறத வந்து ஃபேஸ் ரூல். இது வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து தியரட்டிக்கலாக derive பண்ணவர் வந்து J. Willard Gibbs. Okay, this is a scientist name. The rule has no exceptions since it was deduced. இந்த ரூல் வந்து thermodynamically தான் நம்மளுக்கு வந்து இதை சொல்லியிருக்காங்க. இந்த ஃபேஸ் ரூல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா heterogeneous system in equilibrium, the number of degree of freedom of அதாவது நம்மளுக்கு வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எஃப் வந்து கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஃபேஸஸும் எவ்வளோ ஈக்குவல் நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் ப்ளஸ் 2 இது சேர்த்தா நம்மளுக்கு கிடைக்கிறதா ஃபேஸ் ரூல். அதான் வந்து டெரிவேஷனில் இன் ஹெட்ரோஜீனியஸ் சிஸ்டம் இன் ஈக்லிபிரியம் த நம்பர் ஆஃப் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ப்ளஸ் த நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் ப்ளஸ் 2. இதை எப்படி மேத்தமெட்டிக்கலி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு சி மைனஸ் பி ப்ளஸ் 2. அதர்வைஸ் பி ப்ளஸ் எஃப் ஈக்குவல் டு சி ப்ளஸ் 2. இப்போ பின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டமில் இருக்க ஃபேஸஸ், சினா காம்போனன்ட்ஸ், எஃப் மீன்ஸ் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ ஃபேஸ் ரூல் நம்மளுக்கு தெரியணும்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபேஸஸ்னால் என்ன, காம்போனன்ட்ஸ்னால் என்ன, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த ஹைட்ரோஜீனியஸ் சிஸ்டம் பற்றி நம்ம பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது வந்து phases of the system. A heterogeneous system consists of two or more homogeneous parts which are separated from each other by distinct boundaries. These are called the phases. அதாவது heterogeneous system வந்து பார்த்தீங்கன்னா டூ ஆர் மோர் அதாவது ஹோமோஜினியஸ் பார்ட் வந்து இருக்கும். சிஸ்டம் வந்து ஹெட்ரோஜினியஸ், அது வந்து ஹோமோஜினியஸ் பார்ட் இருக்கும். அது வந்து டிஸ்டிங்க்ட் பை டெஃபினைட் பவுண்டரிஸ். அது வந்து நம்ம லைன்ஸால் நம்ம அதை வந்து பிரித்து பார்க்க முடியும். அதுதான் வந்து ஃபேஸஸ். இப்போ என்னென்ன எக்ஸாம்பிள் ஃபேஸஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக பிரிக்க முடியாது. கேஸை வந்து ஒரு கேஸ் இன்னொரு கேஸ் கூட வந்து மிக்ஸ் பண்ணக்கூட அது கம்ப்ளீட்லி இன்விசிபிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் CCl4 வாட்டர், அதை வந்து டூ ஃபேஸஸாக வந்து நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். சாலிட்ஸ் வந்து நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்க முடியும் ரெண்டு சாலிட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறப்ப. அதே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல்ஸாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒன் ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸாக தான் இருக்குது. நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ், வாட் இஸ் த நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் மீன்ஸ் the number of components of a system is defined as the minimum number of independently variable constituents by means of which the composition of each phase participating in equilibrium can be expressed in the form of equation. அதாவது இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா வாட்டர்ன்றது ஒரே ஒரு காம்போனன்ட், ஒன் காம்போனன்ட். ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஐஸ் வாட்டர் வேப்பர் இதுவோ கன்வர்ஷன் வந்து ஆகும். இப்போ இது வந்து ஒன் காம்போனன்ட், ஆனால் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை, த்ரீ ஃபேஸஸ். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் அமோனியம் குளோரைடு. அமோனியம் குளோரைடு வந்து அமோனியா ப்ளஸ் HCl. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை காம்போனன்ட்ஸ், அமோனியா அண்ட் HCl ஆர் நாட் ப்ரெசன்ட் இன் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ஸ், தென் இட் பிகம்ஸ் ஏ டூ காம்போனன்ட் சிஸ்டம். இது வந்து டூ காம்போனன்ட் சிஸ்டம்க்கு வந்து எக்ஸாம்பிள். அடுத்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஆஃப் எத்தனால் இன் வாட்டர் இன் ஈக்லிபிரியம் வித் த வேப்பர்ஸ் ஹேஸ் டூ ஃபேஸஸ் அண்ட் டூ காம்போனன்ட்ஸ். இதில் வந்து டூ வேப்பர்ஸ் வந்து டூ ஃபேஸஸாக இருக்குது. அதனால இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் டூ காம்போனன்ட் சிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள். அடுத்து கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட் வந்து கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் பிரியுது ஹீட் பண்ணக்கூட. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஹேஸ் த்ரீ ஃபேஸஸ் அண்ட் டூ காம்போனன்ட். இது வந்து த்ரீ ஃபேஸஸ் இருக்குது, காம்போனண்ட்டுக்கு வந்து டூ காம்போனன்ட் சிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள். தென் கால்சியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஆர் காம்போனன்ட். இப்போ இதில் வந்து எப்படி வந்து இதில் த்ரீன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் கால்சியம் கார்பனேட், கால்சியம் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. இதில் காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சைடு, கால்சியம்
கார்பன் டை ஆக்சைடு, கால்சியம் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, கால்சியம் ஆக்சைடு, இந்த மாதிரி கம்போசிஷன்ஸாக இது வந்து பிரிஞ்சிருக்கு. தென் calcium carbonate and calcium oxide or components. இது ரெண்டு காம்பனன்ட்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஃபேஸஸ் வந்து கால்சியம் கார்பனேட், கால்சியம் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட், அதாவது கால்சியம் கார்பனேட்டு வந்து இருக்கக்குள்ளேயே கால்சியம் ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகிடும். அது மாதிரி கால்சியம் ஆக்சைடு இருக்கக்குள்ளேயே அதில் கொஞ்சம் கால்சியம் கார்பனேட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறதால நம்மளுக்கு கிடைக்கிறது தான் வந்து கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் அண்டு கார்பன் டை ஆக்சைடு ஆர் காம்பனன்ட். அது பார்த்தோன்னா ஃபேஸஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இப்போ இதுக்கு வந்து ஃபேஸஸ் கால்சியம் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, கால்சியம் கார்பனேட் மைனஸ் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் கால்சியம் கார்பனேட். இப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் a system is defined as the minimum number of variable factors such as temperature, pressure and the composition of the phases which must be fixed in order to define the system completely. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும்னா அதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது டெம்பரேச்சர், ப்ரெஷர், கம்போசிஷன் எல்லாத்தையுமே இது வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். Example, consider a system having only one phase means, for example, gaseous phase of water. In order to define completely the state of system, இது பார்த்தீங்கன்னா only two phases இருக்கு. ஈக்லிபிரியம் வந்து ஐஸ் ப்ளஸ் வாட்டர். இப்போ ஐஸ் பார்த்தீங்கன்னா ஐஸாக மட்டும் இருக்காது, கொஞ்சம் மெல்ட் ஆச்சுன்னா அது வந்து வாட்டராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா only temperature or pressure need to be arbitrary fixed to define the system completely. Ice, water plus vapor, இது மூணாக வந்து பிரிஞ்சிருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 phases வந்து இது இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டெரிவேஷன் ஆஃப் த phase flow. இது வந்து என்ன டெரிவேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா,